வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இது வந்து ஒரு மாரல் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பந்தர் அவுர் கீல். பந்தர் அவுர் கீல். பந்தர் அப்படின்னா வந்துட்டு குரங்கு அப்படின்னு அர்த்தம். கீல் அப்படின்னா வந்து ஆணி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா குரங்கும் ஆணியும் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். एक बड़े से आम के वृक्ष पर बंदरों का एक झुंड रहता था. एक बड़े से आम के वृक्ष. वृक्ष அப்படின்னா வந்துட்டு மரம் அப்படின்னு அர்த்தம். ஆம் கே விருக்ஷ் அப்படின்னா வந்து மாமரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏக் படே சே ஆம் கே விருக்ஷ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய மாமரத்தில் அப்படின்னு அர்த்தம். பர் பந்தரோம் கா ஏக் ஜுண்டு ரஹதா தா. ஜுண்ட் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். பர் பந்தரோம் கா அதாவது விருக்ஷ் பர் அப்படின்னா மரத்தின் மீது, மரத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ குரங்கின் கூட்டம் ஒன்று வாழ்ந்து கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாழ்ந்தது அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஸோ एक बड़े से आम के वृक्ष पर बंदरों का एक झुंड रहता था. उनमें से एक बंदर जिज्ञासु और शरारती था. ஜிக்யாசு அப்படின்னா வந்துட்டு ஜிக்யாசு அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஆர்வம் கொண்ட. சில பேர் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க இல்லைங்களா, எதை பார்த்தாலும் இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஓவர் ஆக்டிவாக அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இது எப்போவுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கு. ஷராரதி அப்படின்னா வந்து குறும்புக்கார அப்படின்னு அர்த்தம். உண்மேசே, இந்த இடத்துல உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு யாருன்னா அந்த குரங்கு கூட்டத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த குரங்கு கூட்டத்தில் வந்து ஒன்று உண்மேசே ஏக் பந்தர் அப்படின்னா அந்த குரங்கு கூட்டத்தில் ஒரு குரங்கு. ஜிக்யாசு அவர் ஷராரதி தா அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஆர்வம் கொண்டதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறும்புக்கார குரங்காவும் இருந்துச்சு. உசே சீஸோं के साथ खेलने में बहुत मज़ा आता था. உசே, இந்த இடத்துல உசேங்கிறது அந்த குறும்புக்கார குரங்கை பற்றி சொல்கிறோம். உசே சீஸோं के साथ. சீஸ் அப்படின்னா வந்து பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். எந்த பொருள்னு சொல்ல ஜென்ரலாகவே இந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஸோं के साथ அப்படின்னு வந்து பொருட்களுடன். खेलने में बहुत मज़ा आता था. ஸோ கேள்நேமே அப்படின்னா விளையாடுவதல், அதாவது பொருட்களை கொண்டு விளையாடுறதுல அதுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடும். அது வந்து ரொம்ப மகிழ்ந்தது அப்படின்னு. மஸா அத்தாத்தா அப்படின்னா என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து எப்பவுமே வந்து எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை கொண்டு விளையாடி அது வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. गाँव में एक मंदिर के निर्माण का कार्य चल रहा था. गाँव में, ஸோ கிராமத்தில். गाँव அப்படின்னா கிராமம், गाँव में அப்படின்னா கிராமத்தில். एक मंदिर के निर्माण का कार्य. निर्माण அப்படின்னா வந்து கட்டுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ निर्माण का कार्य, कार्य அப்படின்னா வேலை. ஸோ கட்டிட வேலை அப்படின்னு அர்த்தம். निर्माण का कार्य அப்படின்னா கட்டிட வேலை அப்படின்னு அர்த்தம். ஸோ मंदिर के निर्माण का कार्य அப்படின்னா எப்பவுமே சில பேர் வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸாக இருந்தால் நான் எப்படி இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. எப்பவுமே இப்படி தான் நம்ம வந்து வேர்ட் பை வேர்ட் நம்ம வந்து அது ஃபஸ்ட்டு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரப்போசிஷன்ஸ் என்ன, அது என்ன மாதிரி மீனிங் வருதுன்னு நம்ம சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிர்மான் அப்படின்னா வந்துட்டு கட்டுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ நிர்மான் கா காரியம் அப்படின்னா கட்டிட வேலை. ஸோ எதோட கட்டிட வேலை அப்படின்னா மந்திர்க்கே நிர்மான் கா காரியம். ஸோ ஒரு கோயிலை கட்டுறதுக்கான வேலை வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது ஒரு கோயிலை வந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. गाँव में एक मंदिर के निर्माण का कार्य चल रहा था அப்படின்னா நடந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோயிலை கட்டுற வேலை வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு அந்த கிராமத்தில். गाँव वाले दोपहर का भोजन करने गए हुए थे, तभी बंदर वहाँ आ गए. गाँव वाले அப்படின்னா வந்துட்டு கிராமவாசிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கிராமவாசிகள் வந்து தோப்பஹர் கா போஜன் கர்னே அப்படின்னா, தோப்பஹர் அப்படின்னா மதியம், போஜன் அப்படின்னா உணவு. ஸோ தோப்பஹர் கா போஜன் அப்படின்னா வந்து மதிய உணவு அப்படின்னு அர்த்தம். ஸோ போஜன் கர்னே அப்படின்னா, போஜன் கர்னா அப்படின்னா வந்துட்டு சாப்பிடுவது, உணவை சாப்பிடுவது அப்படின்னு அர்த்தம். போஜன் கரானா அப்படின்னா வந்துட்டு உணவை சாப்பிட வைப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிராமவாசிகள் வந்து மதிய உணவை சாப்பிடுவதற்காக கயே ஹுயேதே அப்படின்னா போயிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். தபி அப்போது பந்தர் வஹா ஆகேய, அந்த குரங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த குறும்புக்கார குரங்கு, அது வந்து அங்கே வந்துருச்சு. ஸோ அந்த கோயிலை கட்டிகிட்டு இருந்தவங்க வந்துட்டு அந்த கிராமவாசிகள் அவங்க வந்து மதிய உணவு சாப்பிட்றதுக்காக போயிருந்தப்போ அந்த டைம் பார்த்து இந்த குரங்கு வந்து அங்கே வந்துடுது. ஷராரதி பந்தர் நே ஆரி சே ஆதே கட்டே ஹுயே லட்டே மே कील फंसा हुआ देखा.
शरारती बंदर कुறும்புக்கார குரங்கு ने आरी से आधे कटे हुए கட்னா அப்படின்னா வந்து கட்னா அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வெட்டுவது அறுப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆதே அப்படின்னா ஆதா அப்படின்னா வந்து பாதி அப்படின்னு அர்த்தம். லட்டை அப்படின்னா வந்துட்டு லக்கடி அப்படின்னா வந்துட்டு கட்டை மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து லட்டை அப்படின்னு சொன்னோம்னா பெரிய சைஸ் மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா மரத்துண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ शरारती बंदर ने आरी से आधे कटे हुए लट्टे में कील फंसा हुआ देखा. ஸோ அந்த குரங்கு அங்கே வந்த உடனே அந்த பாதியை வெட்டப்பட்டு இருந்த அந்த மரக்கட்டையை வந்துட்டு பார்க்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீல் ஃபசாகுவா தேக்கா. கீல் அப்படின்னா வந்து ஆணி அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்னா அப்படின்னா மாட்டிக்கொள்வது சிக்கிக்கொள்வதுன்னு அர்த்தம். இங்கே வந்து ஃபசாகுவா தேக்கா அப்படின்னா ஆணி வந்து அங்கே மாட்டிகிட்டு இருப்பதை அது பார்க்குது. ஸோ அது வந்து ஆரிசே கட்டாகுவா. ஆரி அப்படின்னா என்னென்னா ரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த கிராமவாசிகள் வந்து அந்த கட்டட வேலை செய்கிறப்போ அந்த ரம்பத்தை கொண்டு அந்த மரக்கட்டையை வந்துட்டு அறுத்துருக்காங்க. அவங்க பாதி அறுத்துருக்குறாங்க, அதில் வந்து ஆணியும் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாதி அறுத்துட்டு அந்த ஆணியோடு அதை அப்படியே வந்துட்டு அவங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆரி அப்படின்னா வந்துட்டு ரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஆரி சே ஆதே கட்டை ஹுயே அப்படின்னா ரம்பத்தை கொண்டு பாதி வெட்டப்பட்டிருந்த பெரிய சைஸ் மரக்கட்டை, பெரிய மரத்துண்டு அல்லது மரக்கட்டை அப்படின்னு எடுத்துக்கணும். மே கீல் ஃபசாகுவா தேக்கான ஆணி மாட்டியிருப்பதை அது பார்த்தது. உஸ்னே சோச்சா, இந்த இடத்துல வந்து உஸ்னேங்கிறது அந்த குறும்புக்கார குரங்கை தான் மீன் பண்ணுறோம். உஸ்னே சோச்சா அப்படின்னா அது யோசித்தது அல்லது நினைத்தது அப்படின்னு. என்ன நினைச்சது அப்படின்னா கீல் கோ நிக்கால்கர் தேக்தா ஹூம் கியா ஹோத்தா ஹை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது கொட்டேஷன் மார்க்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. கீல் கோ நிக்காலுக்கர் தேக்தாகும் அப்படின்னா இந்த ஆணியை வந்துட்டு எடுத்து பார்த்துட்றேன், அதாவது அந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த பிடுங்கி பார்த்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஆணியை வந்து அந்த இடத்துல இருந்து அகற்றி எடுப்பது, கழட்டி எடுப்பது, இல்லை பிடுங்கி எடுப்பது அப்படின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நினச்சிக்குது. கீழ்கோ நிக்கால்கர் தேக்தாகும்னா அந்த ஆணியை வந்து அந்த கட்டையிலிருந்து எடுத்து பார்த்துட்றேன், வெளியில் எடுத்து பார்த்துட்றேன். கியா ஹோத்தா ஹை அப்படின்னா என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிசி தரஹ் லட்டே கோ ஹிலா ஹிலாக்கர் உஸ்னே கீழு கோ நிக்கால் தியா. கிசி தரஹ் அப்படின்னா எப்படியோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, லட்டே கோ ஹிலா ஹிலாக்கர் அப்படின்னா அந்த கட்டையை வந்துட்டு அசைச்சு அசைச்சு, ஓகே, அசைத்து அசைத்து அப்படின்னு. ஹிலானா அப்படின்னா வந்து அசைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மரக்கட்டையை போட்டு அந்த மரத்துண்டை போட்டு அசைச்சு அசைச்சு எப்படியோ அந்த ஆணியை வந்து வெளியில் எடுத்துருது. ஹிலா ஹிலாக்கர் உஸ்னே கீழில் கீழ்கோ நிக்கால் தியா அப்படின்னா இந்த இடத்துல உஸ்னேங்கிறது அந்த குரங்கை மீன் பண்ணுறோம். கீழ்கோ நிக்கால் தியா அப்படின்னா அந்த ஆணியை வந்து வெளியில் எடுத்துருது, அகற்றி விடுகிறது. कील निकालने से लट्टों के बीच की जगह बंद हो गई और बंदर का पैर बीच में ही फंस गया. கீல் நிக்கால்னே சே, ஸோ அந்த ஆணியை எடுத்த உடனே அந்த ஆணியை வந்துட்டு அது பிடிச்சி வெளியில் இழுத்துறது இல்லைங்களா. இழுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா கீல் நிக்கால்னே சே, அந்த ஆணியை வெளியில் இழுத்தவுடன் லட்டோங்கே பீச் கி ஜஹ் அப்படின்னா வந்துட்டு அந்த மரக்கட்டைகளுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து மேபி அந்த கட்டையை வந்துட்டு அந்த மரத்துண்டுகளை வந்து ஒன்று மேலே ஒன்று அடிக்கிது, ஆணி இது ஏதாவது அடிச்சிருப்பாங்க. அது கேப் ஏதாவது இருந்திருக்கும். இது பிடிச்சி இழுத்த வேகத்தில் ஆணி வெளியில் வந்தோன்னா அந்த கட்டைகள்லாம் வந்து அது கேப் ஃபில் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கட்டோங்கே பீச் கி ஜஹ் அப்படின்னா வந்துட்டு இடையே அந்த கட்டைகளுக்கு அந்த மரத்துண்டுகளுக்கு நடுவில் இருந்த அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, வெற்றிடம். ஜஹ் அப்படின்னா இடம்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து கேப் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும், வெற்றிடம் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பந்து ஹோகை அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அது வந்து அவங்க மேபி அந்த கேப் கொடுக்கறதுக்காக கூட அந்த ஆணியை வச்சுட்டு இருந்திருக்கலாம். இது பிடிச்சி இழுத்த வேகத்தில் அந்த கட்டைகள்லாம் வந்துட்டு அந்த எடுத்த வேகத்தில் ஒன்னோட ஒன்று ஒட்டி அது க்ளோஸ் ஆயிடுது அந்த கேப்பு. அவர் பந்தர் கா பைர் பீச் மே ஹி ஃபஸ் கயா. அது ஒட்டணும், அந்த கட்டைகள்லாம் வந்துட்டு ஒட்டினோடனே என்ன கேப் ஃபில் ஆனோன்னா என்ன ஆகுதுன்னா இதோட கால், இந்த குரங்கோட கால் வந்து அந்த கேப்புக்குள்ளாரையே போய் மாட்டிக்குது. பந்தர்கா பேர், பேர் அப்படின்னா வந்து கால் அப்படின்னு அர்த்தம். கால் வந்து பந்தர்கா பேர் அப்படின்னா குரங்கின் கால் வந்து பீச் மேஹி ஃபஸ் கயா. ஸோ அந்த கேப் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கேப்பில் போய் மாட்டிக்கிச்சு.
ஃபஸ் கயா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஃபஸ் ஜானா அப்படின்னா வேர்பு, அது வந்து என்னென்னா மாட்டிக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ் கயா அப்படின்னா மாட்டிக்கொண்டது அப்படின்னு அர்த்தம். லஹு லுஹான் ஹோக்கர் தர்து சே வ கராகனே லகா. கராகனா அப்படின்னா என்னென்னா ஊளையிடுவது, அழுவது, சத்தமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹவுல் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கராகனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லஹு லுஹான் அப்படின்னா வந்துட்டு என்ன, லஹு லுஹான் ஹோக்கர். லஹு லுஹான் அப்படின்னா என்னென்னா ரத்த கிளறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படியே ரத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. லஹு லுஹான் ஹோக்கர் அப்படின்னா என்னென்னா ரத்த கிளறி ஏற்பட்டு, தர்து சே வலியால், தர்து அப்படின்னா வலி அப்படின்னு அர்த்தம், வலியால், வ கராகனே லகா, இந்த இடத்துல வக் அப்படிங்கிறது அந்த குரங்கை மீன் பண்ணுறோம். அந்த குரங்கு வந்துட்டு ஊளையிட துவங்கியது, அதாவது கத்த துவங்கியது, இல்லை அழ துவங்கியது அப்படின்னு எடுத்துக்கலாம். अन्य साथी बंदरों की सहायता से किसी तरह बड़ी कठिनाई से उसने अपना पैर बाहर निकाल तो लिया, पर वह बुरी तरह घायल हो गया था. अन्य साथी बंदरों, अन्य அப்படின்னா மற்ற, சாத்தி பந்தரம் அப்படின்னா கூட இருந்த மற்ற குரங்குகள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, சாத்தி அப்படின்னா கூட இருந்த, பந்தரம் அப்படின்னா குரங்குகள், அந்நிய அப்படின்னா மற்ற. ஸோ கூட இருந்த மற்ற குரங்குகளின் கி சகாயத்தா அப்படின்னா குரங்குகளின் உதவியுடன். ஓகே, சகாயத்தா அப்படின்னா வந்துட்டு உதவி அப்படின்னு அர்த்தம், சகாயத்தா சே அப்படின்னா உதவியுடன் அப்படின்னு அர்த்தம். கிசி தர படி கட்டினாயி சே உஸ்னே அப்னா பைர் பாஹர் நிகால் தோ லியா. கிசி தரஹ் அப்படின்னா வந்து எப்படியோ அப்படின்னு அர்த்தம். படி கட்டினாயி சே, கட்டினாயி அப்படின்னா என்னென்னா கஷ்டம், சிரமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ படி கட்டினாயிசே அப்படின்னா மிகுந்த சிரமத்திற்கு பிறகு, மிகுந்த சிரமத்துடன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். உஸ்னே அப்னா பேர் பாஹர் நிகால் தோ லியா. உஸ்னே, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குரங்கை மீன் பண்ணுறோம். உஸ்னே அப்னா பேர், அப்னா அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். பேர் பாஹர் நிகால் தோ லியா அப்படின்னா தன்னோட காலை வந்து எப்படியோ வெளியில் கொண்டு வந்துருச்சு. பாகர் அப்படின்னா வெளியில், அதாவது அந்த கேப்பில் போய் மாட்டிகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து மித்த குரங்குகளோட உதவியோட எப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு வெளியில் எப்படியோ கொண்டு வந்துருச்சு. தோ இருந்தது, கொண்டு வந்த போதிலும், அதாவது வெளியில் கொண்டு வந்த போதிலும் அப்படின்னு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பர் வ புரி தர காயல் ஹோகயாத்தா. வஹ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து குரங்கு அப்படின்ற அர்த்தத்துலேயே எடுத்துக்கலாம், இல்லை வந்து அந்த கால் மட்டும் மீன் பண்ணி எடுக்கிறதாவும் ஓகே தான், ரெண்டு எப்படி எடுத்துக்கிட்டோம்னாலும் கரெக்டு தான். ஓகே, புரி தரக் அப்படின்னா வந்துட்டு மோசமாக, புரி அப்படின்னா பேட் அப்படின்னு, மோசம் அப்படின்னு அர்த்தம். புரி தரக் அப்படின்னா மோசமாக. காயல் ஹோனா அப்படின்னா வந்து காயல் ஹோகயாத்தா அப்படின்னா அடிபட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடிபட்டு இருந்தது, காயம் பட்டிருந்தது. காயல் அப்படின்னா அடிப்படுவது இல்லை காயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படியோ மற்ற குரங்குகளோட உதவியோட காலை என்னமோ எடுத்துருச்சு தான், ஆனால் வந்துட்டு அந்த காலில் பார்த்தோம்னா நிறைய காயம், ரொம்ப காயம் மோசமாக ஆயிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஷா. ஸோ இந்த ஸ்டோரியோட பாடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தூசரோं के काम में टांग नहीं अड़ानी चाहिए. டாங் அப்படின்னா வந்துட்டு தனிப்பட்ட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் அப்படின்னு அர்த்தம். லெக்குக்கு வந்து பேர் அப்படின்னு சொல்லலாம், டாங் அப்படின்னும் சொல்லலாம். டாங் அடானா அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொன்னோம் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களோட விஷயத்தில் போய் மூக்கு நுழைக்கிறது, தலையிடுறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஸோ ஹிந்தியில் சொல்லும்போது அவங்க வந்து காலை விடுறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்லும்போது தலையிடுறது அல்லது மூக்கு நுழைப்பது அப்படின்ற மாதிரி அந்த இதில் வச்சு பேசுவோம். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாங் அடானா அப்படிம்பாங்க. டாங் அடானா அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறது தான். ஓகே, ஒருத்தவங்களோட வேலையில் போய் குறுக்கிடுறது, தேவையில்லாமல் போய் நாமளே போய் இன்டர்ஃபியர் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, தூசரோं के काम में टांग नहीं अड़ानी चाहिए. தூசரோன்னா மற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். கே காம் மே அப்படின்னா மற்றவர்களின் வேலையில் நாம் மூக்கை நுழைக்கக்கூடாது, இல்லைன்னா நாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். बंदर और कील. एक बड़े से आम के वृक्ष पर बंदरों का एक झुंड रहता था. उनमें से एक बंदर जिज्ञासु और शरारती था. उसे चीज़ों के साथ खेलने में बहुत मज़ा आता था. गांव में एक मंदिर के निर्माण का कार्य चल रहा था.
गांव वाले दोपहर का भोजन करने गए हुए थे, तभी बंदर वहां आ गए। शरारती बंदर ने आरी से आधे कटे हुए लट्टे में कील फंसा हुआ देखा। उसने सोचा, कील को निकाल कर देखता हूँ क्या होता है। किसी तरह लट्टे को हिला हिलाकर उसने कील को निकाल दिया। कील निकालने से लट्टों के बीच की जगह बंद हो गई और बंदर का पैर बीच में ही फंस गया। लहूलुहान होकर दर्द से वह कराहने लगा। अन्य साथी बंदरों की सहायता से किसी तरह बड़ी कठिनाई से उसने अपना पैर बाहर निकाल तो लिया, पर वह बुरी तरह घायल हो गया था। शिक्षा, दूसरों के काम में टांग नहीं अड़ानी चाहिए. ஸோ மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் தமிழில் கொடுத்துருக்கேன். அது வந்து அப்படியே ரீட் பண்ணிடுறேன். பந்தர் குரங்கு, கீல் ஆனி, ஆம்கா விருக்ஷ் மாமரம், ஜுண்டு கூட்டம், ரெஹனா வாழ்வது, ஜிக்யாசு ஆர்வம், ஷராரதி குறும்பு, சீஸ் பொருள், கேசாத் உடன், கேல்னா விளையாடுவது, கேல்னேமே விளையாடுவதில், மசா ஆனா மகிழ்வது, गांव ग्रामम, मंदिर கோவில், निर्माण का कार्य கட்டிட வேலை, गांव वाले ग्रामवासिகள், दोपहर का भोजन மதிய உணவு, भोजन करना உணவு சாப்பிடுவது, तभी அப்போது, ஆரி ரம்பம், ஆதா கட்டா हुआ பாதி வெட்டப்பட்ட, லட்டா பெரிய மரத்துண்டு, ஃபசா हुआ மாட்டி இருப்பது சிக்கி இருப்பது, சோச்சுனா யோசிப்பது, நிகால்னா அகற்றுவது வெளியே எடுப்பது, கிசி தரஹ் எப்படியோ, ஹிலா ஹிலாக்கர் அசைத்து அசைத்து, கே பீச் கி ஜகஹ் அப்படின்னா இடையே இருக்கும் வெற்றிடம், பந்து ஹோ ஜானா மூடி விடுவது அடைந்து விடுவது, அந்த கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பேர் கால், லஹு லுஹான் ஹோனா இரத்தக்களரி ஆவது, தர்து வலி, கராஹ்னா ஊளையிடுவது, அந்நிய சாத்தி பந்தரும் கூட இருந்த மற்ற குரங்குகள், சகாயத்தா உதவி, படி கட்டினாயிசே அப்படின்னா மிகுந்த சிரமத்துடன், புரி தரஹ் அப்படின்னா மோசமாக, காயல் ஹோனா காயம் ஏற்படுவது அடிப்படுவது, வெறும் காயல்னு பார்த்தோம்னா காயம் அப்படின்னு அர்த்தம், சோட் அப்படின்னாலும் காயம்தான், தூசரம் மற்றவர்கள், காம் வேலை, டாங் அப்படின்னா கால் அப்படின்னு அர்த்தம், டாங்கோட மீனிங் வந்து கால், இதே வந்து டாங் அடானா அப்படின்னு வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் என்னென்னா தலையிடுவது மூக்கை நுழைப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தங்களோட விஷயத்தில் போய் இன்டர்ஃபியர் ஆகிறது வந்துட்டு நம்ம ஊரில் சொல்லும்போது நம்ம தமிழில் பேசும்போது தலையிடுறது மூக்கை நுழைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பேசுவோம், அவங்க வந்து டாங் அடானா அதாவது காலை உள்ள விடுறதுன்ற மாதிரி ஆங்கிளில் பேசுவாங்க. ஸோ மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அது அப்படியே வந்து தமிழ் ஸ்கிரிப்டில் கீழே ஃபுல் ஸ்டோரி அப்படியே கொடுத்துருக்கேன் தமிழ் லெட்டர்ஸில். அதுக்கு கீழே வந்து ஃபுல் ஸ்டோரியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அப்படியே ரீட் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. குரங்கும் ஆனியும். ஒரு பெரிய மாமரத்தில் குரங்குகளின் கூட்டம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அவைகளில் ஒரு குரங்கு குறும்புக்கார மற்றும் ஆர்வம் கொண்டதாக இருந்தது. அது எப்போதும் பொருட்களை கொண்டு விளையாடி மகிழ்ந்தது. கிராமத்தில் ஒரு கோவிலின் கட்டிட வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. கிராமவாசிகள் மதிய உணவை சாப்பிட போயிருந்தபோது அந்த குரங்கு அங்கே வந்துவிட்டது. குறும்புக்கார குரங்கு ரம்பத்தை கொண்டு பாதி அறுக்கப்பட்டிருந்த பெரிய மரத்துண்டில் ஆணி மாட்டியிருப்பதை பார்த்தது. ஆணியை வெளியே இழுத்தால் என்ன ஆகிறது என்று பார்க்கிறேன் என்று அது யோசித்தது. எப்படியோ அந்த பெரிய மரத்துண்டை அசைத்து அசைத்து ஆணியை வெளியே எடுத்துவிட்டது. ஆணியை அகற்றியவுடன் பெரிய மரத்துண்டுகளுக்கு இடையே இருந்த வெற்றிடம் அடைந்து குரங்கின் கால், அதாவது குரங்கின் கால் இடையே மாட்டிக்கொண்டது, அதாவது மரத்துண்டுகளுக்கு இடையே மாட்டிக்கொண்டது. இரத்தக்களரியாகி அது வலியில் ஊளையிட துவங்கியது. கூடியிருந்த மற்ற குரங்குகளின் உதவியுடன் மிகுந்த சிரமத்துடன்
அது தன்னுடைய காலை வெளியே எடுத்துவிட்ட போதிலும் அதற்கு மோசமாக காயம் ஏற்பட்டிருந்தது. பாடம்: மற்றவர்களின் வேலையில் தலையிடக்கூடாது. அதாவது மற்றவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து இவ்வளோ ஒர்க்கப் புதுசாக நம்ம பார்த்துருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.